விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. 1 ஏக்கர்ல எள்ளு விதைப்பு செய்து 40,000 முதல் 50,000 வரைக்கும் நம்ம வருமானம் பார்க்கலாம். அதுவும் இயற்கை முறையில நம்ம அத எள்ள விதைப்பு செய்து, அதை அறுவடை செய்ற வரைக்கும் எந்த மாதிரியான இயற்கை இடுபொருள குடுக்கணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில பார்க்க போறோம். இந்த பதிவ முழுசா பாருங்க. அனைத்து விவசாயிகளுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அடியுரமா 1 ஏக்கருக்கு 4 டிராக்டர் லோடு மக்கிய தொழு உரம், 75 கிலோ சாம்பல், 50 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து நல்லா உழவு ஓட்டி நல்லா பொசன்னு மண்ணை வச்சிருக்கணுங்க. 1 ஏக்கருக்கு 1 கிலோ முதல் 2 கிலோ வரை தரமான நல்ல முளைப்பு திறனுடைய எள்ளு விதைகளை 4 முதல் 5 கிலோ மணல் அல்லது மக்கிய தொழு உரத்தில் நல்லா கலந்து ஒரு இடம் விடாமல் நல்லா பரவலாக முழுவதும் விதையை விதைக்கணுங்க. இந்த எள்ளு எப்போ விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பட்டத்தில் விதைக்கலாங்க. மாசி பட்டம், சித்திரை பட்டம், ஆடி பட்டம், புரட்டாசி பட்டம்னு சொல்லிட்டு வருஷத்தில் 4 முறை இந்த எள்ளை நம்ம விதைப்பு செய்யலாங்க. விதை விதைத்து 3ஆம் நாளில் உயிர் தண்ணீருடன் 1 ஏக்கருக்கு 3 லிட்டர் மீன் அமிலம், அப்படி மீன் அமிலம் உங்ககிட்ட இல்லைன்னா 3 லிட்டர் பஞ்சகாவியா தர வழியாக எல்லா இடத்துலும் பரவுற மாரி நாம் நீர்ப்பாசனத்துடன் கொடுக்கணுங்க. மாலை வேளையில் 10 லிட்டர் தண்ணியில் மீன் அமிலம் கலந்து விதை தூவிய தரை மீது முளைப்பிற்காக ஒரு இடம் விடாமல் நம்ம மீன் அமிலத்தை தெளிப்பு செய்யணுங்க. விதை விதைத்து 10ஆவது நாளில் கற்பூர கரைசல் ஒரு 150 மில்லி நம்ம தெளிக்கணும். அப்படி உங்ககிட்ட கற்பூர கரைசல் இல்லைன்னா இயற்கை மூலிகை பூச்சி வெரைட்டி 10 லிட்டருக்கு 1/2 லிட்டரு கலந்து தெளிக்கலாம். தர வழியாக மீன் அமிலம் கலந்து தண்ணீர் பாயும் போது தர வழியாக கொடுக்கணுங்க. 15ஆவது நாள் பஞ்சகாவியா 200 மில்லி 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து மாலை வேளையில் எல்லா செடிகள் மீது படுற மாதிரி நல்லா தெளிப்பு செய்யணுங்க. 20ஆவது நாள் கற்பூர கரைசல், அப்படி இல்லைன்னா வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல் காலை அல்லது மாலை வேளையில் தெளிப்பு செய்யணும். ஜீவா அமிர்தம் 1 ஏக்கருக்கு 200 லிட்டரு, அப்படி இல்லைன்னா 1 ஏக்கரு 3 லிட்டர் மீன் அமிலம் இல்லாயிட்டாலும் 3 லிட்டர் பஞ்சகாவியா இதை தர வழியாக நீர்ப்பாசனுடன் கலந்து விடணும். 30ஆவது நாளில் பூச்சிகள் புழுக்கள் தென்பட்டா கற்பூர கரைசலோ அல்லது வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசலோ கலந்து தெளிக்கணும். 34ஆவது நாளில் 10 லிட்டர் தண்ணிக்கு 500 மில்லி தேமோர் கரைசல், அதுவும் கூட 50 மில்லி மீன் அமிலம் அல்லது 50 மில்லி பஞ்சகாவியா இதை எல்லாத்தையும் கலந்து மாலை வேளையில் தெளிப்பு செய்யணுங்க. இந்த தேமோர் கரைசல் தெளிப்பதுனால அதிகமான பூக்கள் வைக்கும், அதிகமாக பூக்கள் வச்சு அதிகமாக காய்கள் காய்க்கும். இதனால் விளைச்சல் நமக்கு அதிகமாக கூடுங்க. கண்டிப்பாக தேமோர் கரைசல் தெளிப்பு செய்யணுங்க. 1 ஏக்கருக்கு 3 லிட்டர் மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா நீர்ப்பாசனுடன் கலந்து தர வழியாக கொடுக்கணும். 40ஆவது நாள் 10 லிட்டர் தண்ணியில் 500 மில்லி தேமோர் கரைசல், அது கூட 50 மில்லி பஞ்சகாவியா கலந்து தெளிக்கணுங்க. இப்படி 2 முறை இந்த தேமோர் கரைசலை தெளிப்பு செய்யணுங்க. 46ஆவது நாள் கற்பூர கரைசல் அல்லது வெள்ளை மேலே மரப்பட்ட கரைசலை கலந்து காலை அல்லது மாலை வேளையில் தெளிப்பு செய்யணும். 50ஆவது நாள் 3 லிட்டர் மீன் அமிலம் நீர்ப்பாசனத்துடன் கலந்து விடணும். 58ஆவது நாள் மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா 200 மில்லி 10 லிட்டர் தண்ணியில் கலந்து காலை அல்லது மாலை வேளையில் எல்லா செடிகள் மீது படுற மாதிரி நல்லா தெளிப்பு செய்யணுங்க. 65ஆவது நாள் கற்பூர கரைசலோ அல்லது வெள்ளை வேலை மரப்பட்ட கரைசலோ 10 லிட்டர் டேங்குக்கு கலந்து நம்ம ஒரு செடி விடாமல் தெளிப்பு செய்யணுங்க. காலை அல்லது மாலை வேளையில் இது தெளிப்பு செய்யணுங்க. ஜீவா அமிர்தம் 1 ஏக்கருக்கு 200 லிட்டரு, அதுவும் கூட 2 லிட்டர் மீன் அமிலம் ரெண்டுத்தையும் நல்லா கலந்து இது மாலை வேளையில் நீர்ப்பாசனத்துடன் கலந்து விடணும். இப்படி விடுவதனால நல்லா காய் நல்லா முத்துங்க, அதிக ஈல்டு கொடுக்குங்க. தரமான விதைகள் மட்டுமே அதிக விளைச்சலை தரும். விதை தேர்வில் அதிக கவனம் செலுத்தணுங்க. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நேர்த்தி எப்படி செய்யலாம்? 1 கிலோ சூடோமோனாஸை அந்த விதை கூட நல்லா கலந்து நம்ம விதைப்பு செய்தாலுமே போதும், விதை நேர்த்தி ஆகிடும். அப்படி சூடோமோனாஸ் இல்லைன்னா பஞ்சகாவியில் என்ன செய்யலாம், ஊற வச்சு கூட நம்ம விதைப்பு செய்யலாங்க. ஆரம்ப காலத்தில் முறையான ஈரம் கொடுப்பதும் அதனுடன் முடிந்தவரை அனைத்து வகை சத்துக்களும் தர வழியாகவும் தெளித்தும் கிடைக்குமாறு செய்வது விளைச்சலை அதிகரிக்குங்க. குறிப்பாக இயற்கை இடுபொருளை எந்த அளவுக்கு தர வழியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதிக லாபத்தை கொடுக்குங்க. எந்த பட்டத்துலேயும் எள்ளை மானாவாரி சாகுபடியாக இருந்தால் அதிக எண்ணிக்கையில் 2 அல்லது 3 இடுபொருட்களை ஒரே இதில் கலந்து மாலை வேளையில் 10 நாளுக்கு ஒரு முறை நம்ம தெளிப்பு செய்யணும், கொடுக்கணும், தெளிப்பும் செய்யணும். அப்படி செய்யும்போது நமக்கு மானாவாரியில் அதிக ஈல்டு தருங்க.
இயலுமானால் சாகுபடிக்கு முன்பு பலதானிய விதைப்பு அல்லது பசுந்தாள் உரம் செய்து 40 அல்லது 45 நாள் கழித்து மடக்கி உழவு செய்தால் இன்னும் எள் சிறப்பாக வளரும். அது மட்டும் இல்லைங்க, களையும் கட்டுப்படுங்க. நிலத்தின் நீர் கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப அதிக நாள் இடைவெளியுடன் குறைந்த அளவு தண்ணீரை மாலை நேரத்தில் பாய்ச்சுவது நல்லதுங்க. இப்படி நம்ம திட்டமிட்டபடி இயற்கை இடுபொருளை நம்ம கொடுப்பதுனால அதிக விளைச்சலை பெறலாம். அதன் மூலமாக நமக்கு அதிக வருமானம் கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.